ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஹோம் ரெமடி, ஹேர் க்ரோத்துக்கான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் நீங்கள் ஒரு டைம் போட்டாலே உங்கள் ஹேர் நல்ல க்ரோத் ஆகி சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற பொருள் கருவேப்பிலை. கருவேப்பிலையை நீங்கள் பேக்காக அப்ளை பண்ணுறதை விட டெய்லி 3 கொத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். கருவேப்பிலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். கருவேப்பிலை எப்படி எடுக்கணுன்னா, உங்கள் ஹேர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கலாம். உங்கள் ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்ட கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பேக் ரெடி பண்ண போகும்போதும் இலையை நல்லா வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இலையில நிறைய பூச்செல்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹேரில் ப்ராப்ளம் ஆகி ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் எல்லாம் வரும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண கருவேப்பிலையை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி, இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹேரை சாஃப்டாக ஷைனிங்காகவும் எப்போதுமே ஹேரை மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். ஸோ அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் தலையில் நிறையா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது மொதல் நாள் நைட்டு அப்படி இல்லைனா ஹேர் பேக் அப்ளை பண்ணுற போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேரில் நல்லா ஆயில் வச்சுக்கணும். எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஆயில் இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது ஹேர் பேக் அப்ளை பண்ணோன்னா ஸ்கேல்ப் ப்ராப்ளம் ஆகி டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு இந்த பேக்கை எடுத்துகிட்டு ஸ்கேல்ஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். முடியை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது முடியோட திக்னஸ் அதிகமாகும். எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுறதுனால ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். ஒரு பக்கம் அப்ளை பண்ணுறது போலவே 2வது பக்கமும் எடுத்து அதேமாரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு கோல்ட் அண்ட் வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணும்போது எந்த கெமிக்கல் ஷாம்பும் யூஸ் பண்ணக்கூடாது. மறுநாள் தான் ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் 100% எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.